முறைய வாகனத்தில் வச்சு மின்விளைகள்லாம் போட்டு 15 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வந்துக்கிட்டானே போட்டு தான் கொண்டு வரணும். அவ்வளோ போடப்படும். கோடி கணக்காக முடிஞ்சுதாப்பா. ஒரு கடை வளைக்கிட்ட ஒரு நாளைக்கு சாப்பாடு 1000 ரூபா. அன்றைக்கு விலையாண்டு சொன்னால் 15 லட்சம் ரூபா 17 லட்சம் ரூபா வரும். 30 லட்சம் இந்த வீதி விவாத எழுதுகள் எல்லாம் வந்து ஒரு அம்மனுக்கு பலிக்கிட்டா இந்த ஊர் மக்களை கொஞ்சம் பாதுகாத்து கொண்டு இருக்கா. வெளிநாட்டு தான் போறீங்களா? வெளிநாட்டு போகிறதுக்காக விட்டுட்டு போறீங்க. ஒரு நேரம் சரி. எவ்வளோ பெரிய ஒளிபெருக்கி இதில் வச்சுருக்கேன்னு பாருங்கள். சீரணி கோயிலில் காட்டின மாதிரி எவ்வளோ பெரிய சத்தம் வளம் வந்துச்சுண்டா இதில் நிற்கவே இல்லை. அதே போன முறை இது மாதிரி 2-3 மடங்கில் 2 பக்கமே வச்சுருந்தது. ஒரு ஊரினுடைய பண்பாட்டுகளில் வந்து இந்த கொண்டாட்டங்கள் அதே மாதிரி சிறப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த தூரம் இருக்குது. வீதி பூரா மின்விளக்கெல்லாம் போட்டிருக்கு. ஏன் நாங்கள் இந்த பக்கமாக போகிறோம்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து ஒரு ஆடு கொண்டுடுறாங்க. இங்கே ஆடு கொண்டு வரதை வந்து ஒரு தனியான கலையாக இருக்கும். முதல் வருஷம் கொண்டு வந்த மாதிரி கொண்ட மாட்டினோம். அதை விட மற்றவரோட போட்டிகள்லாம் இருக்குது. நிறைய போட்டிகளை தாண்டி தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ ஊருக்குள்ளே வந்து அது நல்ல விதமான போட்டி, சண்டையெல்லாம் போகாது. ஆனால் வந்து யார் நல்லா கொண்டு வரது, யார் பெருசாக கொண்டு வரது, அப்படியான விஷயங்களில் வந்து போட்டிகள் இருக்கும். தாறு மகெல்லாம் வெடி போட்டு முன்னெல்லாம் இந்த கல்யாண வீட்டுக்கு தான் மணவரை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு மணவரையை வாகனத்தில் வச்சு மின்விளக்கெல்லாம் போட்டு
கழுத்தில் வந்து கங்கிலி எல்லாம் போட்டு தான் கொண்டு வரணும். படியெல்லாம் கொடுத்துறீங்க. வணக்கம். என்ன நடக்குது இன்றைக்கு? வெள்ளிக்கிழமை யாருக்கு செய்கிற இது? அம்மனுக்கு. இது கவுனா இது பிரான்பெற்று புளியடி அம்மன். கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக இது செய்கிறீங்க? இது வந்து பெரிய பெரிய நடந்து வாரம் தலைமுறையாக. நீங்கள் இப்போ இந்த முறை எத்தனை கிடா வளர்த்தது? 12 கிடா வளர்த்துனீங்க. இப்போ அந்த சப்பரம் மாதிரி அதில் வந்த கிடா எவ்வளோ பேசப்பட்டிருக்கு?
அது இன்னும் கேட்கல, அது விலை வேறு, அது வேறு விலை. ஏன் இப்படி அந்த பிரம்மாண்டமாக அந்த விஷயமெல்லாம் சேர்த்து செய்கிறது? பழைய ஆக்கள் தான் கேட்கும். பழைய நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்ச விழா காலம் நீங்கள் வளர்க்குறீங்க. எனக்கு ஒரு 5 வயசுல 6 வயசுல தெரிஞ்ச வாடியே நடந்துருக்கு. ஊரே சேர்ந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி. ஒரு இது என்ன நாளில் இது வரும்? இது வைகாசி. இந்த நாள் சித்திரை வைகாசிக்கில் வரும். அந்த நாள்லாம் சித்திரை பருவம் கழியாக வரும். கிட்டத்தட்ட எத்தனை கடை ஒவ்வொரு முறை வெளியில் போடப்படுறது? அப்படியும் ஒரு 200 கடை. அவ்வளோ போடப்படும். எத்தனை மணிக்கு தொடங்கும் இதெல்லாம்? 6 மணிக்கு தான். தொடர்ந்து உங்கள் அடுத்தடுத்த தலைமுறை வரையும் செய்வீங்க? நாங்கள் இருக்கும் பிறையும் செய்வோம். இந்த பிள்ளையார் செய்யும். சில பேர் சொல்லுவாங்க இந்த பொருளாதாரத்துக்காக அதுக்காக செய்கிறேன்னு சொல்லி. அப்படியா அந்த நடைமுறையா? அல்லது பொருளாதாரம் இது பொருளாதாரம் அழிஞ்சல போகும். இதில் என்ன பொருளாதாரம் ஒரு இது வந்து எவ்வளோ காசு அழிஞ்சல போகுது. இப்போ லட்சக்கணக்கில் போகுது. ஒரு கிடா விலை கிட்டத்தட்ட எவ்வளோ முடியும் ஐயா? ஒரு கிடா விலைக்கிட்ட ஒரு நாளைக்கு சாப்பாடு 1000 ரூபா. ஒரு கிடாய்க்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா. 1000 ரூபா. 12 கிடாண்டா. கிட்டத்தட்ட எத்தனை வயசாக இவையெல்லாம்? எத்தனை வயசுக்காரர் இல்லை இவையே எல்லாரும்? இவையெல்லாம் ஒரு 5 வயசு 6 வயசு. என்ன பெரிய சங்கிலி எல்லாம் போட்டு கூட்டி கொண்டு வந்துக்கிறீங்க ஆக்களை? அது ஊருக்கு தனித்துவமான அப்படின்றதுக்காக. இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய கடை உங்களோட கடை தான். இன்னும் தெரிய இல்லை. நாங்கள் இல்லை வேறு வேறு ஆக்களும் கட்டியிருப்பேன். அப்போ நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். சரி, நன்றி ஐயா. ஓகே. இது வந்து பாரம்பரிய முறை. இது வந்து காலங்காலமாக இந்த வேள்வி விழாவை வெகு விமர்சையாக சிறப்பாக கொண்டாடுறோம். புளியடி அம்மாள் 50 வருஷத்துக்கு மேற்பட்டது. இதுகள் வந்து செய்கிறது வந்து இந்த பாரம்பரியமாக செய்து கொண்டு வரோம். இது வந்து இந்த அவலஜாக்கள், இந்த வீதி விவாதங்கள் இதுகள் எல்லாம் வந்து ஒரு அம்மனுக்கு பலியிட்டால் இந்த ஊர் மக்களை கொஞ்சம் பாதுகாத்து கொண்டு இருக்கா. அதுக்காக தான் இந்த வேள்வி விழாவை வரியம் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தலைவர் சொல்லணும் இது விழா வளர்ந்த காலத்திலேயே உயிர்களை பலிகிறதெல்லாம் பிள்ளைங்க மாதிரி சொல்லணும் தானே? அப்படி இல்லை. இந்த பலிகிறதுலாம் இவ்வளோத்துக்கு இப்போ இந்த கொரோனா எல்லாம் கட்டுப்பட்டு இந்த சரிநீங்க சமமாக நோமலாக வந்து கொண்டிருக்கு. சரி, நன்றி. சரியான முறையாக இந்த வேள்வி முறை சிறப்பாக கொண்டாடுறோம். இப்படி ஒரு ஃபங்க்ஷனை எங்கேயாவது கண்டிருப்பீங்களா? அது சரி. அந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் சொல்லி செய்யலை. பாருங்க உங்களோட கிடாய வளர்ப்போல பாருங்க. இதை போல சிறப்பு வராது. இப்போ எவ்வளோ இருக்கத்திலும் இந்த இது வந்து பாரம்பரியமாக செய்து கொண்டு வரதில்ல இவ்வளோத்தில் விட்டு கொண்டு இருக்கிறேன். இது எப்படி இப்படி எங்கேயாவது கண்டிருப்பீங்களா இந்த விழாக்களை? கிடையாங்காலில் உள்ள பெரிய கிடையாது. இப்படி 10 லட்சம் 15 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வந்து கிடானி லாபம் எல்லாம் பெறாது. சரியா? லாபம் எல்லாம் பெறாது. பெருசாக நட்டம் தான். இருந்தாலும் செய்கிறீங்க? இருந்தாலும் செய்கிறோம். அதான் எங்கள்கிட்ட நாங்களும் ஆடு மாடுகள் விவசாயங்கள் செய்து கொண்டு தான் பாரு. எத்தனையோ யூடியூப்ல நீங்கள் எங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த விலை 30 ரூபாய். அதுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம். சரியா? இன்றைக்கு இந்த விலையான்னு சொன்னால் 15 லட்சம் ரூபா 17 லட்சம் ரூபா வரும். ஆனால் அது இந்த வளர்ப்பு காசு எல்லாம் சேர்த்து பார்த்தா நட்டம். அங்கே தொழிலுக்கு நட்டம். இந்த பாரம்பரிய வேள்வி விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடணுன்றதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். விடாமல் ஜோராமல். சரி, நன்றி. தொடர்ந்து செய்யுங்க. ஓகே, நாங்கள் எப்போ தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். விழுந்தாலும் ஒலிம்பி செய்து கொண்டே தான் இருப்போம். சரிண்ணா. சரி. இந்த வருஷம் என்ன கடை வளர்ப்பு? இந்த வருஷத்தோடு சரி. பாரம்பரியம் எங்களை இயலாது. இப்படி உள்ள வயசுல இருந்து கொண்டு துள்ளி வெடியெல்லாம் போட்டு இப்போ இயலாதுண்டா. துள்ளி வாடா நேரு இனி பிள்ளைகளும் கூப்பிட்டா வெளில போகிறோம். வெளிநாட்டு தான் போறீங்களா? வெளிநாட்டு போகிறதுக்காக அதை விட்டுட்டு போறீங்க? ஒரு நேரு பாரம்பரியத்தை விட்டுட்டு போகிறதா? உங்களுக்கு அப்பா அம்மா சொல்லி தந்ததை அதெல்லாம் போட்டு போனா அடுத்த தலைமுறை என்ன செய்யறது? ஐயோ, கோடிக்கணக்காக முடிஞ்சுதாப்பா. என்ன இந்த வருஷத்தோட முடியும். எத்தனை வயசுல இருந்து வளர்க்குறீங்க இது? இது நாங்கள் அப்போ காலத்துலேருந்து வளர்ந்துட்டு வரோம். கிட்டத்தட்ட வருஷ கணக்கு சொல்ல போனால் இப்போ 52 வயசு. ரெண்டா ஒரு 5-10 வயசுல எடுத்துவாங்கன்னா இவ்வளோ வளர்ப்பேனே. எத்தனை கடை கண்டிருப்பீங்க? நான் ஒரு 500 கடை 1000 கடைக்கு மேலே கண்டிருப்பேன். அப்படியா? இந்த பிரான்பெட்டில் இந்த வேலி எவ்வளோ சிறப்பானது? இது இப்போ ரப்பர காலத்து தப்பர காலத்தில் நடந்து வேலி எங்கள் சொந்த கோயில் ஊருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை கடை எல்லாம் விழும்? ஒரு 500 கடை கூட ஒரு வேள்விக்கு. இங்கே அதை புறத்தி கிளம்பலாம் பேர் நாளைக்கு. இங்கே கட்டுறது மட்டும் இல்லை, வெளியில் வேறு இடத்துல எல்லாரும். எத்தனை மணி தொடங்கி எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட முடியும்? இங்கே நாங்கள் இப்படி 6 மணிக்கு தூக்குவோம் கொண்டு போவோம். முதலாவது கடை தொடங்கினா ஒரு 9-10 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சு. அது பிறகு அந்த மடியெல்லாம் வச்சு எல்லாம் சாப்பாடு எல்லாம் ஃபுல்லாக வரும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வேள்வி பிள்ளை அப்படின்னு சொல்லி. இல்லை வேறு வேலை கொண்டாட்டம் இல்லை.
இல்லை ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு 3 வருஷம் நிப்பாட்டி வச்சுருந்தவங்க ஓ கடை வெட்டப்படாண்டு இப்போ நாங்கள் எல்லாம் வழக்காடி இந்த கடை பொட்டி வெட்ட வலிக்க சரி மக்களை வெட்டுறது பிள்ளையே இல்லை பிள்ளை இல்லைன்னு விட்டேன் நீதான விட்டு ரைட் சரி வணக்கம் வணக்கம் இதா வணக்கம்